திவாகர், நீங்கள் தகுதி தராதரம்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் இப்பயே பிக் பாஸ் கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போய்கிட்டே வந்திருக்கலாம். உங்களை யாரும் தடை போட்டு நிறுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே திவாகருக்கு ஐயோ நம்ம இதில் போட்டு எல்லாரும் அடின்னு அடிக்கிறாங்களே, இந்த தராதரம் அப்படின்ட்டு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு போலையே. ஏன்னா வர்றவன் போகிறவன்லாம் கண்டவன் போனவன்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி மனசை ஃபீல் பண்ணி ஆ அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலமான எதிர்ப்பு இந்த வாரத்தில் அந்த ஆளுக்கு. ஸோ அதனை தொடர்ந்து திவ்யா கணேஷ் வந்த உடனே நிறைய செய்கைகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். திவ்யா கணேஷ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக வந்து தெரியுறாங்க. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வரும்போது ரொம்ப ரூடாக வந்து நடந்துக்கிறாங்க. மேபி அது வந்து பிக் பாஸ் அவர்கள் ஸ்கிரிப்டடாக இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் இவங்க ரொம்ப ஓவர் சீன் பண்ணுற மாதிரியும் ஓகேடா மாட்டினாங்கடா நம்மக்கிட்ட அப்படின்னு செய்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. பட் திவ்யா கணேஷ் வந்து கிளியராக பொறுமையாக நிதானமாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணாமல் அதை கரெக்டாக மீட்டரில் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, பார்வதி அவர்களை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வெளியே பார்த்த பார்வதி வந்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்லாம் தெரிஞ்ச ஒரு பெண்மணியை தான் நான் பார்த்தேன். பட் இங்கே வந்தால் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே வந்திருக்கீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா பார்வதி அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பாயிண்ட் தான், வேலிடான ஒரு பாயிண்ட். நம்ம என்ன தான் விஜய் பார்வதி அவர்களை வந்து தப்பாக நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஷோ பண்ணும்போது வந்து எழுதியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனப்பாக பேசுனது வந்து அந்த ஆங்கர் தான். ஓகேங்களா, அதாவது விஜய் பார்வதி அவர்கள் தான். இப்போ சொல்லப்போனால் வந்து பீரியட்ஸ் பற்றி, பெண்களுடைய பீரியட்ஸ் பற்றி பேசின விஷயங்களாக வந்து இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சோசியல் மீடியாக்களில் அதுவும் பொதுவாக மக்கள் வந்து பேச தயங்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேசியிருக்காங்க. அதை பற்றி வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க. அது சில நேரங்களில் அவங்களுக்கு நெகட்டிவாக வந்து போயிருக்கு. ஓகேங்களா, பட் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆங்கர் அங்கேருந்து தான் ஒரு ஆள் வந்து முளைச்சி வராங்க. அதனால தான் விஜய் பார்வதி அப்படின்றவங்க வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதையே வந்து விஜய் பார்வதி பண்ணாமல் புதுசாக யாரும் பேச தயங்கிய விஷயங்களை வந்து எடுத்து பேசுனாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் செய்யலாம், கத்திக்கிட்டே வந்து இருக்கலாம், எதுக்குனாலையும் சண்டை போடலாம், எதுக்குனாலையும் வந்து தடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. கண்டிப்பாக திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதே மெச்சூரிட்டி லெவலில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் பார்ப்போம், ஃபஸ்ட் டே அப்படி தான் வந்து இருப்பாங்க. அடுத்தடுத்த நாட்கள் எப்படி ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனக்கு வந்து திவ்யா கணேஷ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.